இன்வெட்ஸ்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்? இன்வெட்ஸை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஒரு ஷேரை உங்கள் டிமேட் அக்கௌண்ட் மூலமாக உங்களுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வாங்குற மாதிரியே இன்வெட்ஸ்லையும் இன்வெட்ஸோட யூனிட்ஸும் வாங்கலாம். பலதரப்பட்ட இன்வெட்ஸ் இருக்கு. 100 ரூபாய் 200 ரூபாய் தான் ஒரு சிங்கிள் யூனிட்டோட பிரைஸ் இந்த இன்வெட்ஸை பொறுத்தவரைக்கும். ஸோ இதில் நீங்கள் வாங்கி உங்களுக்கு 4-5 இன்வெட்ஸ் வாங்கணும்னா கூட உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் வச்சுக்கலாம். ஸோ இதுலேருந்து வர இன்கம்க்கு டாக்ஸேஷன் வித்தியாசப்படும். அதாவது இதுலேருந்து வர டிவிடெண்டுக்கு டாக்ஸ் கிடையாது. டிவிடெண்ட் வந்து டாக்ஸ் ஃப்ரீ. இதுலேருந்து வர இன்ட்ரெஸ்ட்டுக்கு உங்களோட டாக்ஸ் ஸ்லாப், இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் என்னவோ 20% 30% என்ன ஸ்லாபோ அதுபடி டாக்ஸ் நீங்க கட்டணும். கேபிட்டல் கெயின்ஸை பொறுத்தவரைக்கும், அதாவது நீங்க விற்கிறது 1 வருஷம் அப்புறம் அப்படின்னா அந்த 12 மாசத்துக்கு அப்புறம் இருக்கிறதுனால அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்னு பேரு. அதுக்கு அந்த கெயின்ல 12% தான் டாக்ஸ் கட்டணும். அதுக்கு முன்னாடி வித்தீங்கன்னா 20% டாக்ஸ் கட்டணும். இதுதான் இதுக்கான டாக்ஸேஷன். ஸோ இன்வெட்ஸ்ல நீங்க என்ன எதிர்பார்க்கலாம் ஒரு சின்ன இன்வெஸ்டர்? ஒன்று, இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. இந்த இன்வெட்ஸும் ரீட்ஸும் நார்மலி உங்களுக்கு இருக்கிற அசெட் கிளாஸ், பெரும்பாலும் நமக்கு தெரிஞ்ச அசெட் கிளாஸ் என்ன? ஈக்விட்டி, டெட்டு, அப்புறம் கோல்டு, அப்புறம் ரியல் எஸ்டேட். இதுதான் பரவலா நமக்கு தெரிஞ்ச அசெட் கிளாஸ் சிறு முதலீட்டாளருக்கு. இது ஒரு அடிஷனல் அசெட் கிளாஸ் என்னே பார்க்கலாம் இன்வெட்ஸையும் ரீட்ஸையும். எதனால அப்படின்னா இதுக்கு கிட்டத்தட்ட ஈக்விட்டியோட ரிட்டர்னுக்கு நெருங்கி ரிட்டர்ன் கொடுக்க கிடைக்கும். இதுக்கான வாய்ப்பு இருக்கு. டபுள் டிஜிட் ரிட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. டபுள் டிஜிட் ரிட்டர்ன் கிடைக்கிற அசெட் கிளாஸ் உங்களுக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஈக்விட்டி மட்டும்தான். ஈக்விட்டிக்கு அடுத்தபடியா நீங்க இதை வச்சுக்கலாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ். ரிஸ்க்ல பாத்தீங்கன்னா டெட் ஃபண்ட்ஸ் அளவுக்கோ ஒரு டெபாசிட் அளவுக்கோ இல்ல, அதை விட கொஞ்சம் ஸ்லைட்லி ஹையர் ரிஸ்க். ஈக்விட்டியை விட ரொம்ப கம்மியான ரிஸ்க்.